welcome to the trailer launch of Natural Star Nani in Surya's Saturday. ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you very much for the presence, for the gathering. நிறைய பேர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. And I have seen all the early birds. என்ன மாதிரியே நிறைய பேர் early birds வந்து உட்கார்ந்த அனைவருக்கும் ஒரு ஸ்பெஷல் நன்றிகள். So yes, let's begin the show, and I can see the positive and happy faces here after the a lot of schedules, and thank you very much once again for the gathering. Now let's proceed for a glimpse video. அதாவது நம்மளுடைய படத்தோடைய ஸ்டார்ஸோடைய glimpse வீடியோ 2 வீடியோவை பார்க்க போறோம். அதே மாதிரி படத்தோடைய ஒரு பாடல் உங்களுக்காக இப்போ காட்ட போறோம். Let's have the 80s பத்தி. நானே சார் இதுல வாவ் வாட் a terrific performance. எங்களுக்கு புல்ல அரிச்சிச்சு அந்த ஒரு glimpse வீடியோ பார்க்கிறதுக்கே we are waiting for the trailer as well. And அதே மாதிரி நம்ம இரண்டாவதா பார்த்தது கரம் கரம் அப்படின்ற பாடல். அண்ட் இதுல ஒரு ஹிண்ட் வேற கொடுத்துருந்தாங்க, ஹாப்பி சாட்டர்டே பிரதர் அப்படின்னு. சார் டுடே இஸ் ஆல்சோ சாட்டர்டே, ஐ ஹோப் யூ ஃபைன். இன்னைக்கு நீங்க கோமா இல்லைன்னு நினைக்கிறேன், யூ ஹாப்பி நோ. எஸ். ஸோ அதை தொடர்ந்து நம்ம காஸ்ட் எல்லாருமே வந்து படத்தோட காஸ்ட் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையா மேடைக்கு கூப்பிட போறோம். இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க. முதல்ல நான் கூப்பிட போறது வெரி ஓன் வெரி ஃபேவரட். கேன் வி ஹேவ் தி லைட்ஸ் ஆன் ப்ளீஸ்? எஸ், ஓகேவாண்ணா? ஓகே. ஸோ முதல்ல நான் கூப்பிட போறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த, அதாவது முதல் படத்திலேயே வந்து எல்லாரோட மனசையும் கவர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். எல்லா தமிழ் சினிமாவை மட்டும் இல்ல, மொத்த கூட்டத்தையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஆக்ட்ரஸ். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்ல, கண்டென்ட் மட்டும் இல்ல, டயலாக் டெலிவரி மட்டும் இல்ல, எல்லாமே வந்து முதல் படத்திலேயே ஒரு ஆக்ட்ரஸ்னால ப்ரூவ் பண்ண முடியுமானா அதுக்கு பேரு வேற எதுவும் இல்ல, அதித்தி பாலன் அவர்கள். எஸ், ஒரு பலத்த கைத்தட்டோட லெட்ஸ் வெல்கம் அதித்தி பாலன் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வர. அதுவும் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட நின்று இங்க இப்போ நிக்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயம். எஸ், ஃபர்ஸ்டே நான் மாட்டி விட்டாங்க, ஏன்னு தெரில. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. ஏன்னா என்டையர் டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விவேக் ஆத்ரேயா இஸ் a phenomenal director. I think he's so clear in whatever he instructs us. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அப்படி கேட்டு வாங்கிப்பாரு, இது வேணாம் இன்னும் வேணும்ட்டு. தேங்க்யூ மேம். என்னோட அம்மா மாதிரியே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறாங்க. So yeah, first of all, Vivek sir, I think all credit goes to him because he's the one behind this entire project. And then of course Nani sir. Nani sir, yes. Nani is a gem of a person. I cannot begin to explain how much I had fun working with him, and we had a lot of conversations. ரொம்ப ஜெனுவனான ஒரு பர்சன். அண்ட் எனக்கு ஆக்சுவலி தெரியாது அவர் வந்து டிரெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு, டிரெக்ட் பண்றதுக்கு தான் வந்தாருன்னு எனக்கு தெரியல. So many inputs or small things that we had conversations about. I will really cherish it for the rest of my life. Priyanka, this is the second time I'm acting with you, even though it's a small portion. Adiliyum small portion, idiliyum small portion, but I hope we have a bigger portion in future. S.J. Surya sir, உங்களை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா his performance is so intense in everything that I've seen. So I unfortunately didn't have any scene with you this time except for your blessing, like I mentioned. அவரோட blessing மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. But I hope this movie reaches to everybody, and ஹைதராபாத் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அது வந்து மக்களை ரீச் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் டு சே. அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆன் ஸ்கிரீன். அண்ட் எஸ், இப்போ இதை தொடர்ந்து அடுத்ததா நான் கூப்பிட போறவங்க, நீங்க நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து அழகா தலையெல்லாம் சரி பண்ணிட்டு போய் உட்காந்தாங்க. வாட் அ பாசிட்டிவ் வைப் யூ ஆர் மேம். நான் வந்து இது சும்மா சொல்ல, பர்சனலா எனக்கு அவங்களை தெரியுமோ தெரியாதோ, அவங்க சோசியல் மீடியால அவங்களை பிரசென்ட் பண்ணிக்கிட்டா இருக்கட்டும், இல்ல சேனல்ல அவங்களை பிரசென்ட் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும், உங்களுக்கே தெரியாம உங்களை பத்தி நிறைய பாசிட்டிவிட்டி வெளியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். தட் இஸ் பிகாஸ் யூ ஆர் சோ பாசிட்டிவ். அண்ட்
நிறைய மிஸ் பண்ணோம் இவங்கள. தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு நிறைய படங்கள் பண்ணாங்க. நடுவுல இவங்களை காணோன்றப்போ ரொம்ப மிஸ் பண்ணோம். இப்ப திரும்பி உங்களை பாக்குறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃப்ரம் த ஹார்ட் வித் a huge round of applause, let's welcome actress Abhirami on stage. எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஏதோ டீ குடிச்ச மாதிரி இல்லையே, டீ குடிக்காம ரொம்ப நேரமா காக்க வச்ச மாதிரி இருக்கு. நல்லா இருக்கீங்களா? இன்னொரு வாட்டி சூப்பரா இருக்கீங்களா? வெரி நைஸ். அதான் எல்லாருக்கும் கேட்கணும். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இன்னைக்கு. இந்த ஒரு அற்புதமான ஒரு படத்தோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேர் என்னம்மா? பார்வதி. பார்வதி ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப் எடுத்துட்டு வரேன்ட்டு. அந்த பாசிட்டிவிட்டி, ஏதோ படம் வந்து கோவத்தை பத்தி இருந்தாலுமே இந்த படத்துல நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு. ஸோ நம்ம நானி சாரை வந்து நம்ம வந்து ஈயா பார்த்துருக்கோம், ஒரு புராண கால ஒரு ஹீரோவா பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறம் ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்டா பார்த்துருக்கோம். இதுல ஒரு வேற அவதாரமா வர்றாரு அவரு. ஸோ எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஒரு ஆக்டர் சூஸ் பண்ற படங்கள் ரொம்ப அழகா இருக்கும். நம்மளுக்குமே ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்து எஸ்.ஜே. சூர்யா சாரோட ஒரு மேட் கிரியேட்டிவிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், அவர் எதுல கை வச்சாலுமே அதுல ஏதோ ஒரு மேட்னஸ், ஒரு ஒரு பரபரப்பு, ஒரு வெறித்தனம் ஏதோ ஒண்ணு இருக்கும். இதுலயும் அது கண்டிப்பா இருக்கும். அண்ட் பிரியங்கா அண்ட் அதித்தி, உங்களோட கொஞ்சம் கம்மியான ஒர்க் தான் நான் பார்த்துருக்கேன். பட் போத் ஆஃப் யூ ஆர் ஃபினாமினலி டேலண்டட் விமென். எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ரொம்ப அழகான, ரொம்ப டேலண்டடான பெண்கள், ரெண்டு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்குங்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அண்ட் என்னோட கேரக்டருமே ஆமா ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் இதுல கொடுத்தது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். அவ்வளவுதான். அண்ட் விவேக் இஸ் பிரில்லியன்ட் டிரெக்டர். அவர் வந்து நம்ம வேலை செய்யறதுக்கு தயாரா இருந்தா அவர் கட்டு சொல்ல மாட்டாரு, ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ இன்னொரு 10 நாள் கொடுத்துருந்தோம் இல்லைன்னா, இல்ல ஒரு மாசம் கொடுத்துருந்தோம்னா அவர் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு, டப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு, எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஸோ நாங்க எல்லாருமா சேர்ந்து போடும்டா சாமி, நல்லா வந்திருக்கு படம், போதும் நிப்பாட்டிக்கலாம், நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமா முயற்சி பண்ணி ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லா படங்களையும் என்னோடையும் இல்ல நல்லா ஆனஸ்டா முயற்சி போட்டு உங்க முன்னாடி எடுத்துட்டு வர எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாரும் வந்து தியேட்டருக்கே வந்து பார்த்து படத்தை பார்த்து உங்களோட பிளெஸிங்ஸ் கொடுங்க, உங்களோட உண்மையான ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் ஐம் ஜஸ்ட் வெரி ஹாப்பி டு பி ஹியர். மறுபடியும் உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்ததுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ், தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். August, really you can't wait to watch it on theaters. அவ்வளோ நல்லா இருக்கு. The battle is real. மரணம் மாசா இருக்குன்னு சொல்லணும், அந்த மாதிரி தான் இருக்கு ட்ரெய்லர். அண்ட் எஸ், இப்போ இதை தொடர்ந்து நம்ம தமிழ் படங்கள்ல நிறைய நல்ல நல்ல படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ற சுப்பையா சார் இஸ் ஹியர். டிஸ்ட்ரிபியூட்டர் சுப்பையா சார், ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஃபார்வர்ட் டு சே ஃபியூ வேர்ட்ஸ். சில வார்த்தைகள் நீங்க பேசணும்னு கேட்டுக்கிறோம் சார். வாங்க சார். இந்த படம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எனக்கு தானையா சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தமிழ்நாட்டில் இந்த படம் 29ஆம் தேதி பெரிய லெவலில் ரிலீஸ் ஆகும். ஆல் ஸ்க்ரீன்ஸும் இந்த படம் ரிலீஸ் ஆகும். நானி சாரோட பழைய தமிழ் படங்களோட இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனதோட இந்த படம் பெரிய கலெக்ஷன் பண்ணும், மிகப்பெரிய ஹிட் ஆகும். ரொம்ப தேங்க்ஸ். படம் முழுக்க நம்ம அந்த பாடல்ல பார்த்தோம், இல்ல படம் முழுக்க டிராவல் பண்ணும்போது ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா அவங்களோட ரோல அவ்வளோ அழகா கேரி பண்ணிருக்காங்க. அதாவது சினிமால டாப் ஹீரோயின்ஸ் லிஸ்ட்ல வரணும்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு நமக்கு தெரியும். அத்தனை படங்கள்லயும் அவங்களுக்கு கொடுத்த ரோல்ல ரொம்ப அழகா கேரி பண்ணிருப்பாங்க த்ரூ அவுட் த ஃபிலிம். கியூட்டஸ்ட் கார்ஜியஸ் பிரியங்கா. எஸ், லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய செல்லக்குட்டியான பிரியங்கா ஸ்டேஜ். வணக்கம். என்ன எல்லாரும் ரொம்ப குவைட்டா இருக்கீங்க? ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு ஏதாவது ரொம்ப டயர்டா இருக்கா என்ன? என்ன என்ன சொன்னீங்க? கேட்கல. ஸோ இந்த வாட்டி தமிழ் படம் ப்ரமோட் பண்ண வரல, ஒரு தெலுங்கு படம், பட் இட் இஸ் ரிலீசிங் இன் தமிழ் ஆல்சோ. இந்த படத்தை ப்ரமோட் பண்ண வந்திருக்கோம். ஸோ சரி போதா சனிவாரம், அது தெலுங்குல சூர்யா சாட்டர்டே, அது சொல்லி சொல்லி எனக்கு அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ நானி கூட எனக்கு வந்து 2வது படம். ஃபர்ஸ்ட் கேங் லீடர்னு ஒரு படம் பண்ணோம், அண்ட் இது செகண்ட்
film. It's really a special film. இந்த சாருன்னு ஒரு கேரக்டர், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். விவேக் ரொம்ப அழகா இந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்ஜே சார் கூடயும் இது 2வது படம், டான் படம் பண்ணியிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து. அண்ட் இந்த படத்துல வந்து நிறையவே அவங்க த்ரூ அவுட் அவங்க கூடயே டிராவல் ஆகுற மாதிரி ஒரு இட்ஸ் நிறைய ஒரு இது இருக்கு, கேரக்டர் இருக்கு, நிறைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு சார் கூட. அண்ட் இந்த வாட்டி நிறைய ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் எஸ்ஜே சூர்யா சார். And Aditi, we have very few scenes together, but had a great time working with you. Abhirami ma'am, it's a pleasure working with you. And எல்லாரும் வந்து ரொம்ப ஹானஸ்டா இந்த படத்துக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஃபிலிம்ல பண்ணியிருக்கிற எல்லாருமே எல்லா கேரக்டர் பண்ணியிருக்கிறவங்களும் அப்புறம் க்ரூ எல்லாருமே ரொம்ப ஹானஸ்ட் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே நீங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லா படத்துக்கும் இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. August 29th அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா பார்த்துட்டு ஐ மீன் கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் தேங்க்யூ. அவ்வளோதான். தேங்க்யூ வெரி மச். அதாவது எங்க இருந்தாலும் அந்த கியூட்னஸ் எப்படி கேரி பண்ணிக்கிறீங்க அப்படின்றது மட்டும் ஒரு டிப்ஸ் நீங்க எங்க எல்லா கேர்ள்ஸ்க்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததா நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஆக்டர், இவரோட பேர் சொல்லாம யாருமே இந்த மேடையை விட்டு இறங்கலன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமால, அதுவும் இப்ப இருக்கிற தமிழ் சினிமால எந்த பெரிய படம் எடுத்தாலும் இவரோட பேர் எல்லாமே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லாம. ஹீரோக்காக நம்ம போய் படம் பாக்குறதை தாண்டி இப்போ எஸ்ஜே சூர்யா சார் இருக்காரா, அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம போய் பாக்குறது உண்டு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு, அதாவது ஆடியன்ஸை வந்து சர்ப்ரைஸ் பண்றது ஒரு விதம், கூட நடிக்கிற ஆக்டர்ஸையே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா வந்து சர்ப்ரைஸ் பண்றதுன்னா அது வந்து நம்ம ஒரே ஆக்டர் தான், எஸ்ஜே சூர்யா சார் தான். இவரு எல்லாரும் ஒரு வழி ஒரு ஆக்டரா வந்து ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் அதுல எல்லாத்தையும் கத்துட்டு ஒரு கான்பிடன்ஸ் வந்தோடனே படம் டைரக்ட் பண்ணுவாங்க. ஆனா இவரு மட்டும் என் வழி தனி வழின்னு டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் கலக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப ஆக்டரா, பேன் இண்டியன் ஆக்டரா கலக்கிட்டு இருக்காரு. த வெரி பிஸி phenomenal versatile performer. Yes, let's welcome S.J. Surya அவர்கள். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது. வந்திருக்கக்கூடிய நம்ம ஸ்டார் நானி சார், அவரை வந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றேன். நான் ஏற்கனவே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் நல்லாவே தெரியும். எப்படின்னா முத வந்து நானி அப்படின்ற படம் வந்துதான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேஸ இங்க வந்து நானி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் காட்டுச்சுங்க தமிழ்நாட்டுக்கு. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்ப ரீசெண்டா வந்து ஹாய்னானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி அங்க வந்து ஆக்சுவலா வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இப்ப எங்க அக்கா வீட்டு பசங்கள்லாம் வந்து 2-3 தடவை பார்த்து அதை வந்து நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜென்யூன் ஆக்டர். அந்த இங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டார் டேக் இருக்குங்களா, அந்த மாதிரி தெலுங்குல அவருக்கு வந்து நேச்சுரல் ஸ்டார் நானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு இயல்பா அந்த நடிப்பு இருக்கும். நான் வரேன், அவரோட பாயிண்ட்டுக்கு அடுத்து வரேன். நம்ம மெழுகு டாலு பிரியங்கா மோகன் அவங்க சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு அவங்களோட 2வது படம். நானி சாரோடையும் அவங்களுக்கு 2வது படம். அப்புறம் நான் மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணேன், ட்ரீம் வாரியர். அதில் வந்து இவங்க அருவி பண்ணியிருந்தாங்க. கமல் சாரோட பண்ணப்ப உங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நீங்க திருப்பி ஒரு ரவுண்ட் வர்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப யூஎஸ்ல இருந்து திருப்பி இங்க வந்து வெரி ஹாப்பனிங். அது ஒரு டைம் இருக்குங்க, அந்த டைம் வந்துருச்சுனாலே எல்லாமே அந்த ஒரு ஹாப்பனிங் ஃபிலிம்ஸ்ல வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உட்கார்ந்துரும். அதனால உங்களுக்கு அந்த ரவுண்டு திருப்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல் தி பெஸ்ட் மேடம். ரொம்ப சந்தோஷம்.
டைரக்டர் விவேக் ஆத்ரேயா அவர் வந்து தெலுங்கு ஆள்னாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டைரக்டர் தான். என்னன்னா அவர் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே, படிச்சது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் இதுதான். சென்னை வாசியா தான் வாழ்ந்தாரு. ஸோ அதனாலதான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் மேலையும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப அவர் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும். அதனாலதான் இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா, அதனாலதான் பிரியங்கா மோகன், அதனாலதான் மேடம், அதனாலதான் இவங்க நானி சார் தவிர இங்க இருக்க எல்லாருமே இப்ப தமிழ் ஆர்டிஸ்ட். நானி சாரும் ஆஃப் தமிழ் ஆர்டிஸ்ட். டெஃபினட்டா அந்த மாதிரியான ஒரு நல்ல டைரக்டர். அந்த டைரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நானி சார் தான். நானி சார் வந்து ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து படிப்படியா முன்னேறி சடன் டிராஸ்டிக்கா பெரிய ஹீரோவா போய் சடனா கீழே விழுந்து அப்படியெல்லாம் இல்லாம படிப்படியா வளர்ந்து 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 இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவா தெலுங்குல ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார். இங்க தமிழ்நாட்டிலையும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவு கடந்து வளர்த்துக்கிட்டு வராரு. டெஃபினட்டா சார், நாங்க தமிழ்ல சொல்லுவோம் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினட்டா நானி சாருக்கு எப்பவுமே உங்களை மனசுல வச்சு வாழ்த்துவாங்க சார். டெஃபினட்டா தட் வெரி கைண்ட் மேன் யூ ஆர். அந்த கைண்ட் ஹார்ட்டுக்கு என்னைக்குமே வந்து ஒரு இது இருக்கும். எஸ் ஜே சூர்யா ஒரு படத்துக்குள்ள போறான் அப்படின்னா அது அப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும். அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு அந்த மீறி இறைவனும் கரெக்டா நல்ல நல்ல படங்களா எனக்கு பிளஸ் பண்ணிட்டு வரான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ராயன் ரீசெண்டா வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல வந்து ஒரு டிஃபரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்ததா எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. டெஃபினட்டா ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷார் ஒன்ஸ் அகேன் ஃபார் தட். ராயனை தொடர்ந்து இப்போதான் ராயன் ரிலீஸ், அப்படியே இப்போ சரி போதா சனிவாரம் ரிலீஸ். டெஃபினட்டா இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். ராயனோட கம்பேர் பண்ணி எதுக்கு சொல்றேன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான திரைக்கதை. எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷார் வந்து அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு டிஃபரெண்ட் ஸ்கிரீன் பிளே ஒண்ணு வந்து அவரு கொண்டு வந்தார் இல்லையா. அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா வந்து ஒரு டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளேய ரொம்ப அழகா இதுல வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த கதை தான் எனக்கு இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்திருக்குது. ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷா தான். மாணிக்கம் பாஷா இதை வச்சுதான் எல்லா ஆக்ஷன் கதையும். நீங்க அந்த காலத்துல இருந்த ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் சரி, நான் சேவ் மனிதன் ரஜினி சார் அடிச்ச நான் சேவ் மனிதன் எடுத்தீங்கன்னாலும் சரி, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இது எல்லாமே அந்த மாணிக்கம் பாஷா மோடு தான். அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய பாஷாவா இருப்பான், ஆனா அவன் ஒரு காரணத்துக்காக மாணிக்கமா போய் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஃபார் அ குட் காஸ் அப்படின்றதான் இந்த கான்செப்ட். ஆல்வேஸ் இது வந்து ஒரு எவர் கிரீன் ஃபார்முலாவா நிறைய படங்கள் இது மேல வந்துருச்சு. ஓகேயா, இப்போ பாகுபலி 2 எடுத்துக்கோங்க. பாகுபலி 2 வந்து ஒரு அரசன் ஒரு நகர்வலம் சென்று அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாய் அனுப்பி வைக்கிறான். சோ ஒரு கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் அப்படின்றது கதை. அப்ப பாத்தீங்கன்னா அது யாரு, ஒரு பாஷா மாணிக்கமா அங்க உள்ள போறா அப்படின்றத அதோட கதை. சோ எந்த ஆக்ஷன் படமும் மாணிக் பாஷா டேக் இல்லாம வராது. ஈவன் இன்க்ளூடிங் அசுரன், இன்க்ளூடிங் ராயன், எல்லாத்துலயுமே அது இருக்கும். அது வந்து எவர் கிரீன் ஃபார்முலா. அந்த எக்ஸ்ட்ராடினரி தாட் இப்ப பல பேர் ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த விவேக் ஆத்ரேயா டைரக்டர் வந்து அது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் அதை பாக்குறாரு. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பையன், இவர் வந்து நானி சார் தான் அந்த படத்துல, என் பேரு சூர்யா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். படத்துல நானி சாரோட பேர் சூர்யா, அதான் சூர்யா சாட்டர்டே. அந்த சூர்யா சாட்டர்டேயோட காரணம் என்னன்னா,
சின்ன பையனா அவர் வளரும் பொழுது அவங்க அம்மா வந்து மேடம் தான், அபிராமி மேடம் தான் பண்ணியிருக்காங்க. பையன் வந்து பயங்கர கோவக்காரனா அவர் பாஷாவா வளர்றான். அப்போ அம்மா என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க, டேய் நீ இப்படியே கோவப்படாதன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க. எப்பொழுதுமே வந்து நீ கோவப்படாதன்னா பசங்க கோவப்பட்டே தீருவானுங்க. ஸோ அதனால அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி, டே பாபு நீ வந்து கோபப்படுவ, நீ வேண்டான்னு சொல்லல, ஆனா எல்லா நாளும் கோவப்படாத, வாரத்துல ஒரு நாள் மட்டும் கோவப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நாள் என்னன்னா அவரு சனிக்கிழமை அப்படின்னு அந்த நாளை ஒரு காரணத்திற்காக முடிவு பண்றாரு அந்த பையன். சோ அம்மாவோட பேச்சை கேட்டு அம்மா கொடுத்த சத்தியத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படுவோம், அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்றாரு. சோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம், சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா. இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட். அதனாலதான் சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது. சோ இது வந்து அந்த ஹீரோயினுடைய கோபம். அதே மாதிரி எனக்கு ஒரு கோவம் இருக்கு. எனக்கு படத்துல என்னோட பேர் வந்து தயா. எனக்கு ஒரு கோவம் இருக்கு. அது என்ன கோவம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காம இருந்து அந்த கோபத்தின் காரணமாக நான் ஒரு அரக்கத்தனமான செயல் பண்ணிட்டு வருவேன். சோ அந்த 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 இந்த இரண்டு கோபங்களும் மோதி என்ன நடந்துன்றத ஒரு டிராமாவை விவேக் ஆத்ரேயா சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ணியிருந்தார். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சிவா அப்படின்னு ஒரு மூவி ராம்கோபால் வர்மா வந்து எடுத்துக்கொண்டு வந்தார். அன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு படம் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு படம் டப்பிங் பண்ணி நாகார்ஜுன் சார் நடிச்சு உதயம்ன்ற பேர்ல அது வந்து இங்க ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து அந்த படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எல்லாருக்கும் அப்படின்னு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடி போய் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் ட்ராமடைஸ்டு டிராமா, என்டர்டெய்னிங் டிராமா இந்த விவேக் ஆத்ரேயா கொண்டு வந்திருக்காரு. அவரோட ரைட்டிங்லயும் சரி, அவருடைய டைரக்ஷன்லயும் சரி, ரொம்ப அழகா அதை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் நம்புறேன் இந்த படம் வந்து தமிழ்லையும், தமிழ் மட்டும் இல்லை எல்லா மொழிகளிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா நம்புறேன். சோ ரொம்ப தூரம் இல்ல, இந்த வந்துருச்சு 29th படம் ரிலீஸ் ஆகுது. நல்ல ஒரு ஷோலே, பழைய ஷோலே இருக்குல்ல, அதுல ஒரு கப்பர் சிங் மாதிரியான ஒரு ரோல் எனக்கு. அதுல நம்ம நானி சாருக்கு வந்து ஒரு நல்ல அமிதாப் பச்சன் சார் மாதிரி ஒரு அருமையான சாஃப்ட் நேச்சர்டு ஒரு பாஷா. சாஃப்ட் நேச்சர் பாஷானா அவர் வந்து அடி பின்னிட்டு அந்த மாதிரியான பாஷால ஒரு சாஃப்ட் நேச்சர்ல ஒரு கான்செப்டோட ரொம்ப அழகா ஒரு டிஃபரெண்டா இந்த ஒரு ஆக்ஷன் படத்தை இவ்வளவு நாவல்ட்டியா, இவ்வளவு பொயட்டிக்கா, இவ்வளவு அழகா, இவ்வளவு என்டர்டெய்னிங்கா யாரும் சொல்ல முடியாது. அந்த அவ்வளவு அருமையா சொல்லி இருக்கிறாரு விவேக் ஆத்ரேயா சார். டெஃபினட்டா ஐ தேங்க் விவேக் ஆத்ரேயா garu for this great opportunity and for Nani garu for taking me in this project and DVV company. அவங்க வந்து RRR படம் எடுத்தவங்க. ஸோ அவங்க வந்து இப்ப திருப்பியும் தமிழ்நாட்டுல வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் சுப்பையா அவர் தான் வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. அவர் மாநாடு, அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு பெக்கூலியரா பார்ப்பாரு. என்கிட்ட சொல்லாம வந்து அவரு ஹைதராபாத் வந்து எனக்கு போன் அடிச்சாரு, என்னங்க அப்படின்னு. நான் படத்தை வாங்க வந்திருக்கேன். இவர் மட்டும் படம் வாங்கினாலே எனக்கு அது ஒரு அட்டென்ஷன் வந்துடும். நம்ம படத்துக்கே நம்ம மேல ஒரு நம்பிக்கை வந்துடும். மாநாடு அவர் தான் வாங்கினாரு. மார்க் ஆண்டனி ஃபுல்லா வாங்கணும்னு பார்த்தாரு, அவர் முடியல. அப்புறம் ஒரு ஏரியா மட்டும் வாங்கியிருந்தாரு. அப்புறம் இப்போ ரீசெண்டா நல்ல படங்கள்லாம் வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தொட்டதெல்லாம் இப்போ தொடங்குது. அபிராமி மேடம் எல்லாம் டைம், நல்ல டைம் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. டெஃபினட்டா இது ஒரு நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புறேன். ஸோ பல வெற்றிகளினுடைய பாதையில இது இன்னொரு வெற்றியா நமக்கு நீங்கெல்லாம் சேர்ந்து இறைவனோட பிளஸிங்கோட சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். மற்றபடி என்ன சொல்றதுக்கு, இன்னைக்கெல்லாம் ஹாப்பியா? எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா? ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நம்ம சர்பேட்டா கேமராமேன் தான் இந்த படத்துக்கு கேமராமேன். மெட்ராஸ் சர்பேட்டா படத்துக்கு கேமராமேன் தான் இந்த படத்துக்கும் கேமராமேன். அண்ட் விஜய், ஜேக்ஸ் விஜய் அவர் வந்து கேரளால இருந்து
ரொம்ப விரும்பி நானி சாரும் டைரக்டரும் ரொம்ப விரும்பி அவரை கூட்டு வந்து பண்ணியிருக்காங்க. டன் அ ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் திஸ் ஃபிலிம். நல்லா எல்லா கோ ஆக்டர்ஸும் சரி, நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்டான இதா வந்திருக்கு. ஒரு 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 இந்த படம் வந்து நல்ல மக்கள் வந்து நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படமா இருக்கும். எல்லாருமா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் டான் காம்பினேஷன் பிரியங்கா மோகன் அவங்க என் கூட நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி முறைச்சு பார்க்கும் போதெல்லாம் பயந்து பாக்குற மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் ரொம்ப அவங்களுக்கு கியூட்டா வரும். ஸோ நான் அவங்கள சொல்லுவேன், இந்த மாதிரி ரேபிட் மாதிரி இருக்குங்க உங்க ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப கியூட்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மற்றபடி எடிட்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தோஷமா படத்தை பாருங்க, ஒரு நல்ல வெற்றியை கொடுங்க. தொடர் வெற்றிகள்ல திருப்பி திருப்பி பிளஸ் பண்ணிட்டு இருக்க இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எஸ்.ஜே. சூர்யா சார். படத்தை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எஸ்.ஜே. சூர்யா சார் அவர்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஐ திங்க் இந்த பேட்டில் வந்து ரொம்ப புதுமையான ஒரு பேட்டிலா இருக்கும் தான் நினைக்கிறேன். தமிழ் சினிமால சார் சொன்ன மாதிரி என்னதான் பாஷானாலும் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து நாங்க பார்த்ததில்ல. தெலுங்குல எப்படின்னு தெரியல, பட் தமிழ்ல இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஃபார் அஸ். அண்ட் இப்போ அடுத்ததா நம்ம எல்லாரும் அவைட் பண்ற மோஸ்ட் அவைட்டிங் ஜோன் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஐ திங்க் இவரை பத்தி சொல்லணும்னா நானி நடிக்கும் போதே நிறைய பெண்களுக்கு இவர் மேல ஒரு பெரிய ஒரு க்ரஷ் இருந்தது. நிறைய படங்கள் இவர் தமிழ்ல நடிப்பாரு அப்படின்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் ஆனா தெலுங்குல இவர் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. தெலுங்குல ராம்காம் பண்ணாலும் சரி, எமோஷனல் பண்ணாலும் சரி, பீரியாடிக் பண்ணாலும் சரி, ஆக்ஷன் பிலிம் பண்ணாலும் சரி, எந்த படங்கள் எந்த ஜான்ரா இவர் எடுத்து பண்ணாலும் தெலுங்கு மக்கள் இவர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இவர் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இங்க தமிழ்ல ஒரு சில படங்கள் பண்ணாலும் நானி சாருக்கு ஐ திங்க் யூ ஹேவ் a huge fan base here. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு இங்க. அதுக்கு காரணம் நீங்க சூஸ் பண்ற இந்த ஜானர், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் தான் நினைக்கிறேன். அண்ட் இப்ப நாங்களும் பெருமையா சொல்லலாம், நீங்க எங்க வீட்டு பிள்ளையும் தான் அப்படின்னு சொல்லி, யூ ஆர் நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொல்லி ஒரு பலத்த கைத்தரோட உங்களை வெல்கம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி we have a special AV which is dedicated to you right now, so I would request you to please watch it. Special AV for Nani. With absolute pleasure, let's welcome our natural star Nani on stage. எல்லாருக்கும் வணக்கம். That was so sweet. Thank you so much for made that AV. And I don't know where to start now. Before every film, obviously I have to be here, and this has become like a ritual, meeting the Tamil press here. It always feels very special. I know I say a lot of things when I come here, but I don't know how to really express the bond I share with this place and Tamil cinema especially. Every time I come to Chennai, it really feels like we watch all these reincarnation films, right? When, in the next life, when they go to a place, they kind of remember things. It feels like I've been here before. This has been my past life kind of feeling. I always feel that when I'm in Chennai. I don't know why. And I really, lot of people know me in Telugu as someone, who is mad about cinema, who loves cinema so much, and one of the most important reasons for that madness is Tamil cinema, because I've always grown up watching a lot of Tamil films, and Tamil cinema inspired me a lot. Kamal sir, Mani sir, Shankar sir, Bharati Raja sir, and so many films. Growing up, I watched equal number of Tamil films as many, the number of films I watched in Telugu and Tamil are almost like same. But I understand I'm bad with languages. I don't learn fast, so that's the reason. And I'm a little scared to, speak in broken Tamil, so I keep pushing that idea. But I'll do it soon, promise. And thank you so much for all the love. I know after Nan Ega,
how much love I get every single time I'm here. Every time I land in Chennai airport, almost every family who come to me to ask for a photograph, I feel like I'm their own, and they make me feel that way. And I was there in Nani for half an hour, but the kind of love I've been getting since that day is something very, very special, and I can never ever. It'll never ever be enough. I know how much ever, I say thank you for every film, every time I see after my release, I'll see that they'll put this audience reaction videos outside the theater generally, lot of videos they put after the release of the film. I don't see it, I don't see the reaction of the audience there, because I kind of keep getting that information. I learn how they're, liking the film or not. When I go to the YouTube, I check the theater reaction of, Tamil version, Tamil Nadu theaters outside. And they'll be talking about me, calling me, Naniana did this, Naniana did that. I like this part of the film in Tamil. And they'll be, when it feels like they own me so much, and I feel blessed, and I'll always be grateful, and I'll try to get my every film here with the best quality possible, so that you can enjoy the film. And thank you so much for all the love once again. Surya's Saturday is a very, very special film. Vivek Atreya directed it, and it's with a nice variant. In fact, whenever Nan Mahanilla and all these kind of films, whenever I see, whenever I think about this idea, it reminds me a lot of beautiful Tamil films which I was really inspired with, and I feel that kind of an emotion, that kind of a basic emotion, very simple action film, I think we've been missing in this generation. Now action films are either like, really too larger than life, and in the first frame to last frame, it's all about slow motion shots and build-ups and stuff, and we like those also, no problem with that. But I think in our childhood, we used to have those films which are relatable. It feels like he's one of us, and the family feels like it's our family. We relate with them, we cry with them, we smile with them, and then there comes a moment which needs action, and this hero will rise up to the occasion. I think those are the kind of films we really miss now, and Surya's Saturday is that. And I'm very, very sure you'll love the film. And Vivek Atreya is a guy with not Tamil sensibilities or Telugu sensibilities or anything, with nice cinema sensibilities, with so much passion for cinema. And I think his language of cinema is universal, and I think it'll reach all of you like it's your own, and I'm very, very confident about that. And yes, talking about, I'll start with Surya sir. I know how much love you have given me all these years, but I also know in Tamil here on this August 29th, I am the second hero, and he is the hero on August 29th. And this is, the title is Surya's Saturday, that is because character's name is Surya, but I really believe this film is Surya's Saturday. Why? Because you'll understand when you watch the film. The kind of energy Surya sir brings to the screen is unbelievable. The moment I saw, I knew, like, if Surya sir is in any film, I think he'll eat up the screen completely, and that is a kind of, I will never ever, he's brilliant in a role which is very subtle and intense also. But I don't think I will dare to cast him in that role. I'll want him to play all these energetic roles only because there is nobody else in that space who can make a scene, make a normal looking scene work brilliantly on screen with, just energy, and with his eccentricity he plays, and the belief he has in his own performance is mind blowing, and that transforms to the audience. Thank you for accepting our film, sir. I think the best thing which happened to Saripoda Senivaram or Surya Saturday is you, and we're always thankful. And I don't want to thank you because you're also team, so you're also part of it, and you're also going to enjoy the success of the film as much as we all do. So I don't want to separate and say anything to you, but thank
thank you so much, sir, once again. And I've learned a lot from Surya, sir. A lot of things. Full positive. Even me and Priyanka keep repeating in interviews how we should follow Surya. Surya, sir. We shouldn't say, hope it is a hit. We should say, it is a hit. It is already a hit. Because that is the kind of energy he brings into the set. He never lets us say anything, even in doubt. He wants to say, no, don't say it, sir. Say it off that it is done. Say it off that it's already a success. So I think that's something I've learned, sir. And a lot of things, I will save it for some other time. Thank you so much once again. And Priyanka, I call her Pri. And something, I think, she's a very good actor, and world is yet to see because she just started her career. But I genuinely feel, along with acting, she's also blessed with a very, very expressive face. With a little one small look, she can convey a lot. I feel a lot of times I feel while acting, it look cute and all nice and all. But when I go and look into the monitor, I'll realize a lot was conveyed within that whatever cute expression. So it's an absolute pleasure, Priyanka, to work with you. And this is the second time. Even till today, a lot of people from Tamil Nadu, from Chennai, from Hyderabad, everywhere, they keep sharing those video clips, memes from Gang Leader film. And I know especially how many people love Gang Leader here, particularly Tamil audience. And I'm happy, I'm confident that Surya Saturday will be, become, much bigger favorite for all of you. And I think Charulata, the role she played, and my character, I think it has some really, really beautiful moments, and we'll all cherish them for sure. Thank you again. And our Bhadra, Aditi, and I know she started off with a bang here and then did quite a lot of films. But I'm so happy. Is it the first film in Telugu? Second film, okay. So, but I'm so happy she's a part of Saripoda, part of Surya Saturday, because she's playing my sister in the film, but off the screen we have become good friends, and a lot of people were saying, even on our sets, a lot of people were saying that we actually do look like family. Me, Aditi, and Sai Kumar sir, Priyanka also always says that, and Abhinami Garu also. I thought I will not reveal that part, but I think it's out. So, we all do look like one family. So it was a amazing experience, and I know how much you have to suffer because of the kind of episodes we were shooting, and you took all the pain and never complained, and you were such a sweetheart on set. Thank you so much, Aditi. And I'm really looking forward to do many more films with you. This is just the beginning. This is the first film. And Abhinami Garu, I'm a big fan. I told you this already. I'm a big fan of Virumandi. I have a painting of Kamal sir from Virumandi at my office. And I keep listening to those songs, keep seeing those scenes. I still tell a lot of people that there's one scene in Virumandi where Kamal sir wakes up from sleep in this courtroom scene, and I still didn't crack that how he did that scene without actually sleeping. How many ever times I rewind and replay it again, it looks like he woke up from the sleep. It doesn't look like he acted like he woke up. So that is one thing. Those are there are these few things in acting which you cannot fake, and which is a solid laughter, and which is the other one is waking up from sleep. There are a few things like this. So that was one, for me, it was like such a big, very inspiring it was for me. And I keep talking about it even till today. And I have so many, favorite things about that film. So Abhinami Garu, when Vivek told me that she's, in our film, I was very, very excited. And her character's name is Chaya Devi. So gracefully she played that role. There is a moment in the film where I'm revealing something without revealing much, but there is a very, very important moment in the film where
there's a single shot of her, and all she does is smile. That's all, and it has to take the story to the next level at that particular moment. And your smile made it. It was amazing. And then I was watching the film the other day, few days back in dubbing, and in the dubbing theater, without re-recording, without anything, I felt it. I felt that the switch happened with your smile. Thank you so much for being a part of our film. And this one is going to be special, and for Tamil, all the Tamil audience, I think love will only grow from hereafter. Not just Surya Saturday, but every film. With so much of love, I'll bring it to you. You watch it and decide, and I will always be waiting to listen to your feedback. And thank you to the media who always, supports me and who's here today. I know you have one more event in the evening, Vijay sir's GOAT trailer release. I wish the entire team of GOAT, have a blockbuster trailer today evening. I'm also looking forward to the film, and I think it's releasing 1 week later. So let's end this month with a blockbuster, and let's start next month with a blockbuster with GOAT also. Thank you so much. Thank you, everybody. Thanks a lot. Thank you so much, Nani sir. From the heart, அவர் வந்து நிறைய விஷயங்கள் இங்க சொன்னாரு. And yes. I've learned one line I wanted to say, I forgot. வர்ற 29th வர்ற 29th அன்னைக்கு சூர்யாவோட சாட்டர்டே தியேட்டர்ல போய் ஜாலியா பாருங்க. தேங்க்யூ. ஓகே, இப்பவே we want you in more films here அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தோணல். அவ்வளோ நல்லா இருக்கு நீங்க இங்க வந்து நிறைய படங்கள் இங்க பண்றதை பார்க்கும்போது. எஸ், இட்ஸ் டைம் ஃபார் த பிரஸ். நம்மளோட மீடியா ஃப்ரெண்ட்ஸோட Q&A செஷனுக்கு இட்ஸ் டைம். அண்ட் ஐ வுட் ரிக்வெஸ்ட் our cast, நம்மளோட எஸ்ஜே சூர்யா சார், நானி சார், பிரியங்கா மேம், அபிராமி மேம், அதித்தி பாலன் எல்லாரும் வந்து மேடைக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் for the Q&A session on stage. Can we have you all on stage, please? And I forgot to mention Subhaya sir. Thank you so much, sir, for distributing our film and Tamil Nadu. And I've heard that it's going to be a very big release. Thank you so much for all the support. Thank you, sir. சார், நானி சார். சார், வணக்கம். வணக்கம் சார். வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ சார். அந்த கேள்வி, சூர்யா சாட்டர்டே, ஆக்சுவலா சாட்டர்டே எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான். போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டமா இருக்கும். ஏன்னா நம்மளாம் ஏதாவது சாப்பிட்டு போவோம், அவங்க பிடிச்சி டபுள் வசூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா சார்? நமக்கு கொண்டாட்டம், போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டம். இந்த படத்தோட கதையும் அதானா? ஏன்னா நீங்க அவரோட ஷூ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, போலீஸ்காரரோட ஷூவை. அதுதான் கதையா? அதுக்கப்புறம் அவரை ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? No sir, that's not the story of the film. And this is not that kind of Saturday. This is different kind of Saturday. This Saturday we will all together take money from everyone this month end. அப்புறம் அதே மாதிரி நானி சார், இன்னொரு கேள்வி. போன பிரஸ் மீட் கூட நீங்க வந்து படத்தை போட்டு காட்டுறேன் பிரஸுக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பிரஸ் மீட் மட்டும் வச்சீங்க, படம் போட்டு காட்டல, பிரஸ் ஷோ போடல. இந்த படமாவது எங்களுக்கு போட்டு காட்டுவீங்களா? It didn't happen, sir. Yeah. I am so sorry, sir. I didn't know this information, but I really told my team. But this film, I will cross check also after the release. I'll make sure that the special show happens. Thank you so much, sir. சார், அதே இயக்குனருடைய, அதாவது அதே டைரக்டருடைய படத்தில் நடிக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து சார்? Wait, sir. I think when you hear it in Tamil, it will be beautiful. So I want Surya sir to say. Yes, sir. Yes, sir. It is. He's a very talented technician, sir. Extremely talented. And when I did Antes, even till today, I think a lot of messages from Tamil audience also about Ante Sundaraniki, Adide Sundara, it was called in Tamil. And such a talented technician, I always wanted to work with Vivek Athreya again. And when I heard this idea, I thought this is the film we need to do as our second film. And I think it will be a very, very memorable film. And I'm sure we'll be doing our third film also together very soon. சூர்யா சார், நீங்க நடிக்கிற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்.
சரிங்களா? அதுக்கப்புறம் இல்லாம வந்து எல்லா படமும் வந்து சக்சஸ் மீட்ல நீங்க இருக்க மாட்டீங்க மேக்சிமம் தமிழ்ல. ரெண்டாவது பாயிண்ட் புரியல. தமிழ்ல சக்சஸ் மீட் மேக்ஸிமம் வைக்கும்போது நீங்க வர மாட்டீங்க. ஏன் சக்சஸ் நோக்கி போறதுனால நம்ம சக்சஸ் மீட் வர்றது கிடையாதா? அதுக்கப்புறம் இருங்க சார், அப்புறம் வந்து நடிப்பு அரக்குன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தமிழ்நாட்டுல கூப்பிடுறோம், அங்க எப்படி கூப்பிடுறாங்க? அங்க வந்து அதாவது இப்ப வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா மாநாடு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகல, பட் ஓடிடிபில எல்லாரும் பாத்துறாங்கன்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப நான் ஒரு மாலுக்கு இங்க போனோம்னா, இப்ப நம்ம தலைவரே தலைவரே தலைவர்னு ஒரு டயலாக் இருக்குல்ல மாநாட்டுல, அங்க தெலுங்குல வந்து அன்னையா 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 அப்படி வரும். சோ அங்க இருக்க பீப்புள் என்னை பார்க்கும்போது அன்னையா அன்னையான்னு கூப்பிடுறாங்க. சோ அதுதான் எனக்கு புரிஞ்சது. ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ஓடிடிபிலே இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்டா இருந்தது. சோ எனக்கு இன்னும் அங்க ஒரு பட்டப்பேரில் யாரும் சூட்டல. அது நடந்தா நடக்கட்டும், இல்லைன்னாலும் அந்த அன்பு எல்லாமே வர மாதிரி நல்லா டெவலப் ஆகி போயிட்டு இருக்கு. மார்க் ஆண்டனி இங்க நல்லா ரீச் ஆச்சு, இப்ப ராயனும் அங்க நல்ல ஹிட் ஆயிருக்கு. சோ அதே மாதிரி நம்ம படங்கள் அங்க வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு இங்க வரவேற்பு கொடுங்க. ஆகஸ்ட் 29 சந்தோஷமா பாருங்க. சார் நானி சார், படத்துக்கே நம்ம எஸ்.ஜே. சூர்யா மேல உள்ள பிரியத்துல உங்க கேரக்டர் நேமும் சூர்யான்னு வச்சு சூர்யா சாட்டர்டேன்னு வச்சுட்டீங்க. எஸ்.ஜே. சூர்யா சார் இன்னைக்கு பெரிய நடிகர், ஆனா எப்போதும் பெரிய டைரக்டர். அவர் டைரக்ஷன்ல நடிக்கிற ஐடியா இருக்கா? அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? I would love to, sir. I am looking forward to, but no, but if Vijay Surya sir will say he will direct now with me or with anyone, I think I will discourage him right now, because we will lose out on such a fantastic actor acting in so many films in so many languages. Because if he goes for direction, he'll be missing for 1 year, and we don't want to miss him on screen for 1 year. Yeah. நானி சார், தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. நீங்க எப்போ வந்தாலும் நீங்க சொல்லுவீங்க ஏர்போர்ட்ல நிறைய பேர் என்ன வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஏன் சார் நீங்க டைரக்டா தமிழ் படம் ஒன்று நடிக்க மாட்டீங்க? என்னன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியலையா, இல்ல நீங்க நடிக்க மாட்டேன்னு ஒரு பிளான்ல இருக்கீங்களா? Sir, I want to work, sir, definitely, and I'm waiting for it. I've heard so many scripts from a lot of Tamil filmmakers, and one film was supposed to happen, sir, which I think almost announcement also happened, but then things changed. I don't want to take names, but and like I said, even with money, sir, with films were supposed to happen, it didn't happen. I have a feeling that it is all waiting for a right time. I think something great is going to happen, and I'll definitely share it with you, sir. Thank you. Nani ji, Sir. welcome to Chennai. Thank you. Good to have you back over here. Two questions to you, Mr. Nani, and I'm asking you because the director isn't here. This question should ideally be addressed to the director, but because he's not there, I'm addressing it to you. One, what was the inspiration behind Surya's Saturday? What set off the spark? What was the spark behind the whole idea? And the other thing is, during the course of your speech, you spoke about Ms. Aditi. You said Ms. Balan, saying that it was difficult for her. So, could you elaborate a little more on what was actually difficult about the whole thing? Because we haven't had too many inputs. Sorry, the speaker is also a little muffled. So, what is the second question? Sorry. The second question is, would you want me to repeat it again? Yeah, second question. During the course of your speech, you mentioned that it was difficult for Ms. Aditi Balan. Yeah. For the rest of you, it was different, but then she had to find it difficult. Could you elaborate a little more on that? Yes, I will. And first things first, Vivek is not here. Vivek really badly wanted to be here, and he's not here because right now he's in the post-production is at its peak, and the day after is the censor thing. So they're really running around, and that's the reason he's not here. And I'll answer the question about the concept of the film, about the idea of the film. Generally, it is very, very relatable to all of us, because we all get angry at some point of the time. We all get angry and then we react. And there is a lot of times we think back and we are like, oh, I shouldn't have reacted that way. Because by tomorrow or day after, your anger might come down. But you cannot take back your reaction. You would have reacted already, right? So, anger is good, but only if it is controlled.
Because when you wait it out, you will know which is the real anger and which is not, and you will and you can react on the real anger. Real anger is important. But a lot of times we react immediately and we destroy our relationships, we destroy our friendships, and we destroy a lot of things. So when Vivek came to me and said, there is a guy with anger issues, and his mother tells him that anger is good, but select a day in a week and only save it for that day. Rest of the days, don't react. How he selects Saturday, you have to watch it in the film. There is a nice reason for it. But I thought this idea itself makes so much sense for the current generation, where on social media and everywhere, they all put posts, they all react. 10 years down the lane, when they have jobs and when they have kids and all that, these posts will come out into the light and they will really regret that we were that. Because you cannot, social media is recording everything. It will not go away. Today you are chumma saying something in social media, but this is your track record for your lifetime. Tomorrow you will not want to associate with it, but you cannot escape it. So I felt one just understanding of anger and reacting and controlling it is such a beautiful idea for these times. And that's how the concept came, and that's how I was excited about the film. It's very relevant to everyone. It's not a local, any one area film. This idea is universal and it will be related to everyone. That's one thing. And the second question was, regarding Aditi, that was an action sequence. I'm sure she never did action, and there was a lot of action involved and a situation involved within the action. The situation you'll know when you watch the film. For her, that situation was, and she was, that was, I think, very bad timing also for her that she has to go through. But with a smile, she finished the entire shoot. So yeah, that was the thing. Thank you. பிரியங்கா மோகன், இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் என்ன? அவங்க ரெண்டு பேரும் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருக்கு? ஸோ என்னோட கேரக்டர் பேர் வந்து சாருலதா. சாரு அப்படின்னு ஷார்ட் ஃபார்மா எல்லாரும் கூப்பிடுவாங்க. அண்ட் நான் இந்த படத்துல வந்து கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் காஸ்டியூம் போட்டு கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, ஒரு லைன். விவேக் சார் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க இந்த கதையை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது இந்த ஒரு லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்டட் கதை கிடையாது. எல்லாருமே எல்லா லாங்குவேஜ்லயும் பார்த்து கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு கதை. ஸோ எனக்கு இந்த படத்துல எனக்கு விவேக் சாரோட அன்டே சுந்தரானிக்கு படமே ரொம்ப ரொம்ப, அதுக்கு முன்னாடி புரோச்சே வாரே வரூரா, இந்த ரெண்டு படமே ரொம்ப எனக்கு ரொம்ப குவர்க்கியா ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டர். அவங்க படத்துல இங்க எனக்கு வந்து விவேக் சார் இங்க வந்து சென்னைக்கு வந்து எனக்கு கதை சொன்னாங்க. சொல்லி கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ்லயே நான் வந்து பண்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரு ஸ்டோரி வித் நானி ஆல்சோ இந்த படத்துல. அண்ட் அஃப்கோர்ஸ் நானி கூட ரெண்டாவது படம் கேங் லீடர் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் படம். அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் செகண்ட் ஃபிலிம் வித் ஹிம். அண்ட் இஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் மறுபடியும் நானி கூட நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் such a sweet and a very kind person. So I'm so happy to be his friend. And இந்த படத்துல ரொம்ப அழகான ஒரு லவ் ட்ராக் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் எஸ்.ஜே. சூர்யா சார் அஃப்கோர்ஸ் டான் படம் ஐ மீன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அது. எல்லாரும் பார்த்து ரொம்ப ரசிச்ச படம். அண்ட் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ எஸ்.ஜே. சூர்யா சார் கூட இது ரெண்டாவது படம். இந்த படத்துல இன்னும் நிறைய ஒரு அவங்க கூடயே டிராவல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். அவரு இன்ஸ்பெக்டர், நான் கான்ஸ்டபிள். ஸோ ரொம்ப அழகான ஒரு எங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா ஒரு சீன், இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவரு எல்லாருக்கும் தெரியும் இஸ் லைக் ஒரு எனர்ஜி பாம்ப். ஸோ அவர் கூட நான் நடிச்சது வந்து
நிறைய கத்துக்கிட்டேன். ஐ மீன் எனக்கு சார் டைரக்டராவும் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் குஷி, அந்த வாலி, இந்த படம் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ நான் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன், சார் ஏதாச்சும் மறுபடியும் டைரக்ஷன் பண்ணுங்க, குஷி 2 இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ பட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சார் கூட. நீங்க படம் பாருங்க, 29ஆம் தேதி இந்த மாசம் ரிலீஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப அருமையான படமா இருக்கும்னு நான் நம்புறேன். சார் நானி சார், உங்களுக்கு தான் இந்த கொஸ்டினும். ஆக்சுவலா இவர் சொன்னாரு எஸ்.ஜே. சூர்யா நடிப்பு அரக்கன், ஆக்டிங் லக்கிங் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா அவர் கூட நடிக்கிறீங்க. அவர் மட்டும் இல்ல, இங்க உட்காந்துருக்க அந்த 3 நடிகைகளும் கூட நடிப்பு அரக்கைகள் தான். ஏன்னா அதிதி பாலன் ஒரே படத்துல எங்களை அப்படி கவர்னாங்க, பிரியங்கா மோகன் அதே மாதிரி, அபிராமி மேடம் சொல்லவே வேணாம், விரும்பாண்டியில இருந்து. இப்படி எல்லாருமே பயங்கரமா நடிக்கக்கூடியவங்க கூட நடிக்கிறீங்க. முதல் நானி படத்திலேயே சமந்தா, கிச்சா சுதீப் பயங்கர உங்க டேலண்ட காமிக்கிறதுக்காக இவங்கள மாதிரி பயங்கரமா நடிக்கிறவங்க கூட சேர்ந்து நடிக்கிறீங்களா? அவங்கள மிஞ்சிட்டம் பாருன்னு என்ன காரணம்? ஒண்ணு ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரியங்கா மோகன் 2வது படம் இது. அவங்களே சொன்னாங்க கேங் லீடர், அதுக்கப்புறம் இதுன்ட்டு. என்ன நீங்களே கேட்டு வாங்கினீங்களா? ஏன்னா அதுல நல்ல கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதனால அவங்கள ஹீரோயினா கேட்டு வாங்கினீங்களா இல்ல டைரக்டர் சாய்ஸா? Okay, sir. The first question now. Questions are long. I will try to keep the answer short. The first question was, so I've always acted with very experienced actors, and I think I've never learned acting or dance or anything anywhere, sir. I just, happened to suddenly come into cinema. So today, if someone is calling me a good actor or they like my dance or anything, I think my school was cinema, and all these actors who I acted with are my teachers, and I've learned something from each and every one, whoever I've acted with, and I think that is the reason I am here right now. And second question, Priyanka is not my choice; it's definitely director's choice. But after director's choice, it's my choice also, because we were very very happy. And when Vivek said, "Sir, Priyanka might suit the role," my first doubt was, which constable looks so beautiful? No, like a, because it's an outside job, it's like a rugged job, rough job, and Priyanka looks like a doll. So she doesn't look like someone who's been in the heat and did things and suffered all that. How is he going to make it convincing? Definitely, she will look very nice. That much I knew at all. But when he showed me the poster of her in the constable costume, she was very, very convincing, and she was that one innocence, and she was also in the film. She's a new joinee, so I think everything fell in place so beautifully. She really, now it's very hard to imagine anybody else in that role. So I was very, very happy. Yeah. Hi, sir. Hello. Yes, sir. Actually, it's something in pipeline already, and I'm working on it. I will definitely be announcing it very, very soon. Yeah. Hi, sir. Nani, sir. ஆமா, அது என்னன்னு தெரியல, ஒரு சீசன் மொத்தமாவே அப்படி போகுது. நான் இடையில முன்ன வந்து ஸ்பைடர், மான்ஸ்டர் அப்படி மாறி மாறி வரும். நெஞ்ச மறப்பதில்லை, ஸோ கொஞ்சம் லீடாகவும் கொஞ்சம் நெகட்டிவும் மாறி மாறி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கண்டினியூஸா வந்து நெகட்டிவ் ரோலா போகுது. பட் அதுல என்ன பியூட்டிஃபுல் விஷயம்னா, நெகட்டிவ் ரோலே ரொம்ப செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இருக்கிறதுனால ஐ எம் நாட் மிஸ்ஸிங் அவுட் எனிதிங். அதுதான் அதுல ஓகே. அப்போ சரி, ஒரு ஃப்ளோ போகுது, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்ட்டு நான் இப்போ டிஸ்டர்ப் பண்ணல. பட் ஐ ஹேவ் மை பிளான். சீக்கிரமா அதுவும் இருக்குது, பார்க்கலாம். My question is to Nani, sir. I've seen your... 1 minute. Madam? Yeah. Nani sir வந்து ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா வந்திருக்கவே முடியாது இல்லையா? ஒரு ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல, அவற்ற ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்குது அவற்ற.
அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து நான் நடிச்சு முடிச்சுட்டு நான் டக்குன்னு டைரக்டரையும் பார்ப்பேன், நானி சாரையும் பார்ப்பேன், இவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் டைரக்டர் வந்து ஒன்பது கேட்டா உடனே ஓகேன்டுவாரு, நானி சார் கரெக்டா இருக்கே. ஸோ எது தேவையோ அதை மட்டும் பண்ணுவார் அவர். அதுல வந்து இஸ் அ ப்ரோ ஆக்டர். ஆக்சுவலா பொதுவா வந்து நான் அமிதாப் சாரோட ஒரு படம் நடிச்சேன் இல்லையா, அந்த படம் நடிச்சுட்டு அந்த படம் வரல. பட் அவரோட ஒரு 10 days ஆக்ட் பண்ணேன் அமிதாப் சாரோட. நடிக்கும் பொழுது அமிதாப் சார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முக அசைவுகள் எதுவுமே இருக்காது. அப்படியே பார்ப்பாரு, அப்படியே பேசுவாரு. அதுல காதல் வரும், கோபம் வரும், வீரம் வரும், காமெடி வரும், எல்லாமே வந்து ஆனா ஒரு கம்போஸ்ட் ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் வந்து நான் இவற்றை பாக்குறேன் சார்ட்ட. பட் நாட் சேம், அதே மோடு கிடையாது. அது அவர் ஸ்டைல் அப்படின்னா இது இவர் ஸ்டைல்ல அது இருக்குது. பட் அந்த என்ன சொல்றது, அதனாலதான் அந்த நேச்சுரல் ஸ்டார்னு அங்க கூப்பிடுறாங்க அவரை. நாங்க வந்து அந்த நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ்ல அது எல்லாத்தையுமே ஒரு கம்போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல அதை வந்து கரெக்டா புல் அவுட் பண்றாரு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா கூட இவ்வளவு பண்ணா கரெக்டா, அதுக்கு மேல தேவையே இல்லை அப்படின்றதுல மெஷர்டா, அதாவது அந்த ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து பண்ண தெரிஞ்ச ஒரு ப்ரோ ஆக்டர் நானி சார் தான் நான் அவற்றை பார்த்தது. Thank you so much for the questions, press and media. ரொம்ப வித்தியாசமான question to Nani sir. Yes. So this film's title is Surya, right? Surya Saturday. Yeah. So Surya sir has done a film in Telugu that says Nani. Oh, sir. So I am doing Surya Saturday with your title. You did with my name. Yeah. Oh, that's a good coincidence, sir. Yeah. Thanks for I reminding. want to ask whether you were aware of this and whether you had any interesting conversation about it. No, sir. Today, now only we are having this interesting conversation, and maybe after this, in a couple of interviews, we'll definitely mention this. Thank you. Nice. Thank you. நிறைய வித்தியாசமான questions கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. Thank you very much. Let's join Thank you for so a much, group Miss. photograph.